பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இதில் திருத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்ட மசோதா உள்ளிட்ட 8 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் ட்ரம்ப் கூறி வரும் கருத்துக்கள் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்ற தொடரில் உரிய முறையில் பதில் அளிக்கப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அரசு உறுதியளித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் இரு அவைகளையும் சுமூகமாக நடத்திச் செல்வது குறித்து அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் ஜெயராம் ரமேஷ், திமுக சார்பில் TR பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா பாகிஸ்தான் சண்டை தொடர்பாக டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியதாக திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி 4 நாள் பயணமாக வரும் புதன்கிழமை பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். முதலில் லண்டன் செல்லும் பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். இதைத் தொடர்ந்து மன்னர் சார்லஸையும் பிரதமர் சந்திப்பார் என கூறப்படுகிறது. மோடி பிரதமரான பிறகு 4வது முறையாக பிரிட்டன் செல்கிறார். இப்பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு வரும் பிரதமர் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்கிறார். முதல்வர் ஸ்டாலின் பொள்ளாச்சியில் காமராஜர் சிலையை திறந்து வைக்க உள்ளார். ஜூலை 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சியில் கள ஆய்வு மேற்கொள்ளவிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் திருப்பூரில் புதிய அரசு மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றை திறந்து வைக்க உள்ளார். திமுக அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆழம் பார்த்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தனது சுற்றுப்பயணத்தை விமர்சித்த அமைச்சர் KN நேருவுக்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நலத்தை தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதில் மட்டுமே ஸ்டாலினும் திமுக அமைச்சர்களும் குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறிய நிலையில் இதுகுறித்து அமித்ஷாவும் பழனிசாமியும் பேசி முடிவெடுப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பேசிய அவர் கூட்டணியில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை என்றார். பாஜக யாரையும் ஏமாற்றுகிற கட்சியல்ல, அதே நேரத்தில் ஏமாறுகிற கட்சியும் அல்ல என்று அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சனிக்கிழமை நடந்த பரப்புரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அண்ணாமலை, எந்த கட்சியும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிடக்கூடாது எனவும் காலம் இருக்கிறது, காத்திருங்கள் என்று குறிப்பிட்டார். சென்னை மாநகராட்சியின் வாகன நிறுத்த ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் வரை பொதுமக்கள் எந்தவொரு கட்டணமும் இன்றி வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம் வாயிலாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மறு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் வரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பார்க்கிங் இடங்களும் இலவசமாக பொதுமக்களுக்கு பயன்படுத்த இயலும். புகார்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு மாநகராட்சி சார்பில் 1913 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாமக MLA-க்கள் 3 பேரை கட்சி பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி MLA-க்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதேபோல வழக்கறிஞர் பாலுவும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காமராஜரை பாஜக கொலை செய்ய முயற்சித்ததாக அவரது பேத்தி கமலிகா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசிய கருத்துகள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் அது குறித்து காமராஜரின் பேத்தி கமலிகா புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்தார். அதில் பாஜக எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதாக விமர்சித்தார். திருவள்ளூரில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் தினந்தோறும் பல அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதால் மனநிலை பாதிக்கப்படும் அபாயத்திற்கு சிறுமி தள்ளப்பட்டுள்ளதாக அவரது தாய் வேதனை தெரிவித்தார். இதுகுறித்து சிறுமியின் தாய் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் 8 நாட்களுக்கு மேலாக மகளிடம் விசாரித்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கவலை தெரிவித்தார்.
திருவள்ளூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஐஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குற்றவாளியை பிடிப்பது தொடர்பான இந்த கூட்டத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் பங்கேற்றார். ரயிலில் தப்பிச் செல்லும் குற்றவாளியின் புகைப்படங்கள் வெளியான நிலையில் அவரை பிடிக்க 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. ஒடிஷா மாநிலம் புரியில் 15 வயது சிறுமிக்கு தீ வைத்த விவகாரத்தில் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. புரி மாவட்டம் பைபர் கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியின் மீது சிலர் எண்ணெய் ஊற்றி தீ வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒடிஷா காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மகாராஷ்டிர விவசாயத்துறை அமைச்சர் மாணிக் ராவ் சட்டப்பேரவையில் அமர்ந்து கொண்டு செல்போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி 8 விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் அமைச்சருக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட எப்படிதான் மனது வருகிறதோ என எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் வெடாட்சிவாரும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு எம்எல்ஏ ரோஹத் பவாரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கர்நாடகாவிற்கென மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள கொடிக்கு மத்திய அரசின் அங்கீகாரம் கேட்டு அம்மாநில அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மத்திய கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கர்நாடக கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் தெரிவித்தார். மத்திய துணை ராணுவப்படை வீரர்களை தாக்கிய புகாரில் கன்வார் யாத்திரையில் பங்கேற்ற 3 பக்தர்கள் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் ரயில் டிக்கெட் வாங்குவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 3 யாத்ரீகர்கள் துணை ராணுவ வீரரை சூழ்ந்து கொண்டு தாக்கினர். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நோட்டீஸில் கையெழுத்திட்டிருப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தில் மக்களவையில் குறைந்தது 100 எம்பிக்களும் மாநிலங்களவையில் 50 எம்பிக்களும் கையெழுத்திட வேண்டும். அதன்படி தேவைக்கு அதிகமாகவே ஆதரவு கிடைத்ததாக கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியினர் உட்பட 600க்கும் அதிகமானோரின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக சிறப்பு புலனாய்வு படை கண்டறிந்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட நபர்களின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது என சிறப்பு புலனாய்வு படை உயர் அதிகாரி தெரிவித்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காததால் தனக்கு வயிறு எரிவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் ஜனநாயக முறையில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். இடஒதுக்கீடு குறித்து போராட்டம் நடத்தும் அன்புமணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பூம்புகாரில் நடைபெறும் மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸை அழைப்பீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் மகளிர் மாநாட்டிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என கூறினார். மார்க்சிஸ்ட் RSSஐ சித்தாந்த ரீதியில் சம அளவில் எதிர்த்து போராடுவதாக ராகுல் காந்தி பேசியதற்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்றி மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியுமா எனவும் ராகுல் காந்திக்கு கேள்வி எழுப்பினார். மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சூழலில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை அதிகமாக பயன்படுத்தும்படி தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட கட்சியின் முதல் மாநில கொள்கை விளக்க கூட்டத்திற்கான அறிவிப்பில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சேலத்தில் நடைபெறும் கூட்டத்திலும் இந்த வார்த்தைகள் பொருந்திய பேனர் வைக்கப்பட உள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனான மு.க. முத்துவின் மறைவை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் கொள்கை நிலைப்பாட்டை தாண்டி பாசத்தின் அடிப்படையில் முதல்வரை சந்தித்ததாக கூறினார். உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக தகவல் பரப்பியதாக கூறப்படும் வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறையினர் 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மதுரையில் மருத்துவ ஓய்வில் படுக்கையில் இருந்த மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்தப்பட்டது.
கோவையில் தடுப்பூசி போடப்பட்ட பச்சிளம் குழந்தை 2 நாட்களில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வேளாண்டைப்பாளையத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரன் தனபாக்கியம் தம்பதியின் குழந்தைக்கு KK புதூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2 நாட்களில் குழந்தை திடீரென உயிரிழந்ததாக குழந்தையின் தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் கொடுத்துள்ளனர். வார விடுமுறையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பூங்காவில் பூத்து குலுங்கும் டேலியா மலர்களை கண்டு ரசித்தும் வானுயர்ந்த மரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் உற்சாகமடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் 8 நாள் சாரல் திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மலர்கள், செடி கொடிகள், காய்கறிகள், தானியங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட யானை, ரயில், குரங்கு, பட்டாம்பூச்சி போன்ற அழகிய வடிவங்களை ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு புதூர் மீனவ கிராமத்தில் இருதரப்பு மீனவர்களுக்கிடையே நடந்த மோதல் தொடர்பான காட்சி வெளியாகியுள்ளது. முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரும் உருட்டுக்கட்டை மற்றும் கம்புகளால் தாக்கிக் கொண்டதில் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து குளச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி கிருத்திகையொட்டி முருகனின் படை வீடுகளான சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை கோயில்களில் பக்தர்கள் குவிந்தனர். முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோயிலில் தங்க கவசம், வைரவேல் அலங்காரத்தில் அருள் பாலித்த சுவாமிநாத சுவாமியை ஏராளமான ரசிகர்கள் தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனை தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் சிறுநீரகத்தை விற்பனை செய்தவரின் ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி தொழில் செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து சிறுநீரக விற்பனை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவத்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை எண்ணூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் மீண்டும் எண்ணெய் கழிவுகள் கலந்துள்ளதால் மீனவர்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் அவர்களின் படகுகள், மீன்பிடி வலைகள் சேதமடைந்துள்ளன. மழைக்காலங்களில் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை தொழிற்சாலைகள் ஆற்றில் விடுவதே இதற்கு காரணம் என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்வெட்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகளால் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் 30 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய கருத்தரங்குகள் மிக விரைவில் நடத்தப்பட உள்ளதாக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். மதுரையில் தொல்லியல் கழகம், பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் தொல்லியல் துறையில் மாபெரும் மறுமலர்ச்சி உருவாகியுள்ளதாக கூறினார். நாகை மாவட்டம் உத்தமச்சோழபுரத்தில் தடுப்பணை கட்டுவதை எதிர்த்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கண்டித்து கருப்பு கொடியுடன் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாம்பாக்கம் வெட்டாரில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கருத்தலக்கம்பட்டியில் சமத்துவ மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் போன்ற மீன்களுடன் 10 கிலோ எடை கொண்ட மீசை கழுத்தி மீனும் ஒரு முதியவருக்கு கிடைத்தது. கால்நடை மருத்துவ படிப்புகள் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. பொது பிரிவினருக்கு ஆன்லைனிலும், சிறப்பு பிரிவினருக்கு சென்னையிலும் நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 இடஒதுக்கீட்டு கலந்தாய்வு ஜூலை 23ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. குர்கானில் மிகப்பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அண்மையில் பெங்களூருவில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. அதன் தொடர்ச்சியாக தற்போது குர்கானின் சைபர் ஹப் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. திரும்பும் திசையெங்கும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இந்தோனேஷியாவில் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் கடலில் குதித்து உயிர் தப்பும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவின் டலசி தீவு பகுதியில் 300 பேருடன் சென்று கொண்டிருந்த கப்பலில் தீப்பற்றியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பலர் லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்தபடி குழந்தைகளுடன் கடலில் குதித்தனர்.
யுக்ரைனில் அமைதியை கொண்டுவர சர்வதேச நாடுகள் முயன்று வரும் நிலையில் ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலமாக யுக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா மீண்டும் தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 203ஐ தொட்டுள்ளது. 562 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 1.5 மாதங்களாகவே பருவமழை பெய்து வருகிறது. பலத்த மழையால் பஞ்சாப் மற்றும் கைபர் பக்துன்கவா மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை பாதிப்புகள் கடுமையாக உள்ளதால் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலர் ஆதிக்கத்தை முறியடிக்க சிறிய குழுவான பிரிக்ஸ் முயற்சி செய்து வருவதாக அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். டாலருக்கு முக்கியத்துவத்தை குறைக்க முற்பட்டால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில மணித்துளிகளில் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானத்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பறக்க தொடங்கிய சில மணி துளிகளில் இடது பக்க என்ஜினில் தீப்பற்றியது தொடர்பான காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அட்லாண்டா நோக்கி சென்ற விமானமானது உடனடியாக தரையிறக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டதாகவும் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கம்சத்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானது. அப்பகுதி மக்கள் 1 நிமிடத்திற்கு கட்டடங்கள் குலுங்கியதாகவும் அனைவரும் சாலையை நோக்கி சென்றதாகவும் தெரிவித்தனர். இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் விளையாடி வரும் இந்திய அணியில் கூடுதல் வீரராக வேகப்பந்து வீச்சாளர் அன்ஷுல் கம்போஜ் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அணியில் உள்ள ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு மாற்றாக கம்போஜ் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கை சென்றுள்ள நடிகர் ரவி மோகன் மற்றும் பாடகி கெனிஷா அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்துள்ளனர். இலங்கையில் இசை நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இந்த முயற்சிகள் இலங்கையின் திரைப்பட சுற்றுலாவை மேம்படுத்த உதவும் என தெரிவித்துள்ளார்.